சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப இருக்கிறாங்க உடனே. அந்த ஃபைலை நான் போன வாரமே மேடம் டேபிள்ல வச்சாச்சு. ஒரு வாரமா அது மேடமோட டேபிள்ல தான் தூங்கிட்டு இருக்கு. டே கார்த்தி, இதான நீ ரெடி பண்ண ஃபைலு? இது என்ன பண்றேன்னு பாரு. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எஸ் மேடம். பில் கலெக்டரை உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். பிஏ சார், பில் கலெக்டர் ரெடி பண்ண ஃபைல் இதானே? ஆமா மேடம். அந்த ஃபைல அவரையே கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்க்க சொல்லுங்க. சார், என்ன சார் இது? எல்லாமே ஒயிட் பேப்பரா இருக்கு சார். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இப்படி அலட்சியமா பதில் சொன்னா என்ன அர்த்தம்? இதுல பழைய டிராயிங் எஸ்டிமேஷன் பேப்பர்லாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் எங்க போச்சு? வாட் யூ மீன்? எங்க போச்சுன்னா நான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எரேசர் போட்டு அழிச்சிட்டனா? நீங்க செஞ்சாலும் செஞ்சிருப்பீங்க. ஏய், ஜஸ்ட் ஸ்டாப் இட். திஸ் இஸ் யுவர் லிமிட். எவிடன்ஸ் இல்லாம என் மேல வீணா பழிய போட்டா அப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுக்கவும் தயங்க மாட்டேன். ஆபீஸ்க்கு வந்தா சொல்ற வேலைய ஒழுங்கா செய்யணும். சும்மா வெட்டி பேச்சு பேசி வீணா அரட்டடிச்சு பொழுது போக்கிட்டு நான் கேட்டேங்கிறதுக்காக வெறும் ஃபைல கொண்டு வந்து இங்க வச்சுட்டு யார்கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? யார் டிராமா பண்றா? நீங்களா நானா? சார், யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் மேல இருக்கிற பர்சனல் கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்த பேப்பர்ஸை எல்லாம் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு என்னையே குற்றம் சொல்ற ஒரு மனசாட்சி இல்லாத மிருகத்துக்கிட்ட எனக்கு எதிராக நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டு பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிஏ சார். இப்படியெல்லாம் வசனம் பேசிட்டா உங்களை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்குள்ள எனக்கு இந்த ஃபைல் என்னோட டேபிளுக்கு வரணும். அப்படி வரலனா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. கெட் அவுட். என்ன மிரட்டுறீங்களா? சார், இந்த ஃபைலை ரெடி பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு சார். நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க சார். போங்க சார், போய் ஃபைலை ரெடி பண்ணுங்க சார், சீக்கிரமா. இந்த கார்த்தி பையில இப்படி சும்மா விடக்கூடாது. அவனை ஏதாவது பண்ணி வெறுப்பேத்தி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரிங்க சம்பந்தியம்மா, அப்ப நான் கிளம்புறேன். என்ன சம்பந்தியம்மா அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? இருந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாயங்காலமா போலாம்ல? ஐயோ இல்ல சம்பந்தியம்மா, வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்குது. நான் மாப்பிளைய பாக்கணும்னு தான் அடிச்சு புடிச்சு கிளம்பி வந்தேன். இன்னொரு நாள் சாவகாசமா நான் வரேன். சரிங்க சம்பந்தி. மாப்பிள, நீங்க என் பொண்ணு மேல எந்த அளவுக்கு உயிரியே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, என் பொண்ணுக்குமே அது தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் சம்பந்தியம்மா? இன்னும் ஒரு 2 நாளைக்கு லீவ் போட்டு வீட்லயே இருந்து உன் புருஷனை கவனிச்சுக்க தங்கன்னு சொன்னேன். அதுக்கு தங்கம், சரவணனை பாத்துக்கிறதுக்கு வேணா 2 ஹோம் நர்ஸை வச்சுக்கலாம், எனக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சு. அதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு சம்பந்தியம்மா. அத்த, நான் கூட என் மனசு சரியில்லை, கோயில் குளம்னு போனா மனசு சரியாயிடும்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவங்க அது காதுலயே வாங்கல.